தான் போட்டான் போடுதா தக்கின்னு கின்னு பக்கத்துல நீ போனல நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல போயிட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருமே இப்பெல்லாம் காலையில ரொம்ப லேட்டா தாங்க முழிக்கிறாங்க. ஏறக்குறைய 10 மணிக்கு மேல தான் இவங்கலாம் முழிக்கிறாங்க. எப்பவுமே வேக்கப் சாங் மாதிரி போடுவாங்க பாத்தீங்களா? அந்த வேக்கப் சாங்கா வந்து ஒரு குச்சி ஒரு குல்ஃபி சாங் தான் போட்டிருக்காங்க. ஜாலியா எல்லாருமே அதுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாங்கை இன்னைக்கு போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கானா வினோத் 31st என்னோட பர்த்டேன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா? கானா வினோத் தான் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. கானா வினோத்தும் வேற ஒருத்தரும் சேர்ந்த மாதிரி தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அதனால தான் அவரோட பர்த்டே கிஃப்டா இதை தந்துடலான்றதுக்காக பிக் பாஸ் இதை போட்டிருக்காரு. அதே மாதிரி பிக் பாஸ் சைட்ல இருந்தே கேக்கெல்லாம் தந்து பர்த்டே பார்ட்டியெல்லாம் நேற்று கொண்டாடினாங்க. அதாவது அவர் கேக் வெட்டுறாரு, எல்லாருமே கிளாப்லாம் தட்டுறாங்க. பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாரு வினோத். பிக் பாஸ் எனக்காக இந்த விஷயத்த பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்துலாம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ காலையில் வந்து அந்த கானா வினோத் பாடின ஒரு குச்சி ஒரு குல்ஃபி சாங் தான் போட்டிருக்காங்க. ஜாலியாக எல்லாருமே எப்போவுமே போல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரோரா கேமை பற்றி யோசிக்கிறதே கிடையாதுங்க. யார் கூடயாவது சேர்ந்து டான்ஸ் பண்ணோம், யார் கூடயாவது பேசிக்கிட்டே டைமை ஓட்டிடணும், இதுதான் மொத்தத்துக்குமே இவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி அரோரா சின்ன விமர்சனத்தை கூட ஏற்றுக்க மாட்டாங்கங்க. இப்போ அரோராவை யாராவது சின்னதாக சொல்லிட்டா கூட ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அவ்வளோலாம் அப்செட் ஆகிற அளவுக்கு விஷயமே கிடையாது. இப்போ விஜய் சேதுபதி பேசும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக ஏதோ சொல்லுவாருங்க, பெருசாக எதுவும் சொல்ல மாட்டார். விஜய் சேதுபதிலாம் கமருதீனை திட்டுல 100ல் 1 பங்கு தான் வந்து அரோராவை சொல்லியிருப்பாரு. அதுக்கே அரோரா கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. எல்லா வாட்டியும் அரோரா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, ஏன்னு தெரியல. அதே மாதிரி வந்து வியானா ஒரு வாட்டி போட்டு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அரோரா செம்மையாக அப்செட் ஆகிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு. அதே மாரி கெமி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்வீட் பாண்டாவாக இருக்காங்க, அதாவது செல்ல பிள்ளை மாதிரி இருக்காங்க, அதாவது அவங்க அழகாக இருக்கிறதையே ப்ரிவிலேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது அவங்களோட கருத்து, அவ்வளோதான். அது உண்மை இல்லைன்றதெல்லாம் இல்லை, அவங்க கருத்து. அதுக்கே இவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. கெமி என்னை பார்த்தா அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு. வியானா சொல்லும் போதும் அப்செட் ஆனாங்க, கெமி சொல்லும் போதும் அப்செட் ஆனாங்க. ஏன் ரீசெண்டாக பார்வதி ஏதோ சொன்னாங்கங்க, பெரிய விஷயம் கூட இல்லை, அது சாதாரணமாக தான் சொன்னாங்க பார்வதி. அதுக்கே இவங்க கண்ணில் கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சோகமாக மாறி இருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, யார் அந்த பையன் ஒரு டாஸ்க் வந்தது பார்த்தீங்களா? அந்த டாஸ்கில் தான் சொல்கிறேன். ஸோ அரோரா வந்து சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கேமும் விளையாட மாட்டாங்கங்க. துஷாரோட கேமை இவங்க தான் ஸ்பாயில் பண்ணாங்க. சரி, இவங்க மட்டும்தான் துஷார் கேமை ஸ்பாயில் பண்ணாங்கன்னா துஷார் மேலேயே ஏகப்பட்ட தப்பு இருக்கு. அவன் என்னத்தை பண்றானே தெரிய மாட்டேங்குதுங்க. வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ண மாட்டாங்க பாருங்களேன். அவன் எப்பயாவது தெரிஞ்சானா, இந்த கமருதீன் கூட சண்டை போடும் போது மட்டும்தாங்க அவன் வீட்டுக்குள்ள தெரிஞ்சான். மற்ற சமயம்லாம் அவன் எங்க இருக்கான், என்னதான் பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. சரி, டாஸ்க்லயாவது பயங்கரமா பண்றானான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. கானா வினோத் கிட்ட அந்த டாஸ்க் தோத்துட்டான். டஃப் ஃபைட் கொடுத்தான், அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. கானா வினோத் மாத்தி சண்டை போட்டாங்க, கடைசியில் கானா வினோத் ஜெயிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் இவன்லாம் டாஸ்க்லாம் ஜெயிக்க தான் செய்யணும். ஏன்னா இவன் மற்ற எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ டாஸ்க்லயாவது இவன் ஏதாவது பண்ணணும். சரி, இப்போ குறிப்பாக நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அரோரா துஷார் கூட க்ளோஸாக இருக்காங்க, கமருதீன் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சாங்லங்க ஒரு லிரிக்ஸ் வரும், அதில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹனிமூனுக்கு போகலான்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக கமருதீன் கொஞ்சம் தள்ளி தான் ஆடிட்டு இருக்காரு. கமருதீன் பக்கத்தில் வரல, புரிஞ்சுக்கோங்க. கமருதீன் தான் எப்போவுமே பொண்ணுங்க பக்கத்தில் போறாருன்னு ஒரு இஷ்யூ இருக்கு. ஆனால் கமருதீன் அரோராக்கு பக்கத்தில் வரல, அரோரா தள்ளி தான் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் ஹனிமூனுன்ற லிரிக்ஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க. கல்யாணம் அதுக்கப்புறம் ஹனிமூனுக்கு போகலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பாருங்களேன், கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வரும்போது மட்டும் பக்கத்தில் வந்து ஆடி இருப்பாங்க. ஆக்சுவலாக சாங் ஒரு வாட்டி ப்ளே ஆகாதுங்க, ஒரு 10-15 வாட்டி இதே சாங்கை திரும்பி ரிப்பீட் மோடில் போடுவாங்க. ஸோ அதில் இவர் கூட சேர்ந்த மாதிரி இப்படி ஆடி இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.